அந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசில் நானும் ஃப்ரெண்ட்ஸும் விளையாடிட்டு இருக்கும்போது ஃப்ளைட்டை பார்த்த உடனே நானும் ஃப்ரெண்ட்ஸும் ஓடி போய் டாட்டா காமிப்போம். அந்த ஃப்ளைட் எங்களை கடந்து போகும்போது எங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். இப்போ நினச்சா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கூல் படிப்பை முடித்து யூனிவர்சிட்டி படிப்பெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ எல்லாம் வந்து என்னென்னா எப்போவுமே எக்கனாமிக் கிளாஸில் தான் வந்து புக் பண்ணுவேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்மளும் பிஸ்னஸ் கிளாஸில் போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை, அந்த ஒரு ஆசை இன்னைக்கு தான் நிறைவேற போகுது. எஸ், டுடே வி ஆர் ட்ராவலிங் இன் அ பிஸ்னஸ் கிளாஸ். மலேசியன் ஏர்லைன்ஸில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் கிளாஸில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். அதை தான் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வீடியோவை. நான் மட்டும் இல்லை, ஃபேமிலியோடு நாங்கள் வந்து பிஸ்னஸ் கிளாஸில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறதே செம்ம கெத்து தாங்க. நாங்கள் வந்து லக்கேஜை கொண்டு போன உடனே அந்த லக்கேஜஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப வந்து மரியாதையாக வந்து ட்ரீட் பண்ணாங்க. நம்ம க்யூவில் எல்லாம் நிற்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. டைரெக்டாக போன உடனே வந்து பாஸ்போர்ட் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட லக்கேஜஸ் எடுத்து வைக்கிறதுக்கு கூட ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் அவரே வந்து எடுத்து வச்சாரு. சுருங்க சொல்ல போனால் ராஜ மரியாதையாக இருந்தது, செம்மையாக இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் இன்றைக்கி எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா கோலாலம்பூர் டு ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். மலேசியன் ஏர்லைன்ஸில் தான். யூஸ்வலாகவே நாங்கள் வந்து மலேசியா டு ட்ரிவாண்ட்ரம் ட்ராவல் பண்ணணும்னா மலேசியன் ஏர்லைன்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவோம். பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் ட்ராவலிங் இன் அ பிஸ்னஸ் கிளாஸ். எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தது. அந்த சந்தோஷத்தை வார்த்தையிலே விவரிக்க முடியாது. என் ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பையன் செம்ம, சொல்லவே வேணாம், எப்போ நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் இருந்தான். அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி செக் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஏர்போர்ட் லான்ச்சோட அக்சசிபிலிட்டி இருக்குது, உங்களுக்கு டின்னர் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து ஏர்போர்ட் லான்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான அக்வாரியம் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இதில் வந்து நிறைய கலர் கலராக டிஸ்கஸ் ஃபிஷ் விட்டுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தோம். இப்போ பாஸ்போர்ட்டை ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்கேன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஏர்போர்ட் லான்ச்சுக்கு போகிறோம். ஸோ போகிற வழியே வந்து ரொம்ப லக்ஸூரியஸாக செம்மையாக இருந்தது. அப்படியே இந்த எஸ்கலேட்டர் வழி ஏறிட்டுருக்கோம். செம்ம எக்ஸைட்டிங்காகவும் இருந்தது. சூப்பராக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் என்டர் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. எல்லாமே பக்காவாக இருந்தது. அந்த லான்ச்சுக்கு நாங்கள் போனோடனே எங்களை எல்லாருமே வெல்கம் பண்ணாங்க. செம்ம மாஸாக இருந்ததுன்னே சொல்லலாம்.
அப்படி நல்லா சாப்பிட்டுட்டு ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். மலேசியன் ஏர்லைன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் ரோஸ் எல்லாமே வந்து என்னென்னா பிஸ்னஸ் கிளாஸ் தான். இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கர்டன் போட்டு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு கேபின் மாதிரியே உங்களுக்கு இங்கே வந்துடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து 2 சீட்ஸு, ரைட் சைடு வந்து 2 சீட்ஸ், அந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பேஷியஸாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிளேட் வைக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களோட கோட் அண்ட் சூட்ஸை வந்து ஹேங் பண்ணி போடுறதுக்கான ஒரு செட்டப். இதில் வந்து உங்களோட கோட்டை வந்து நீங்கள் வந்து ஹேங் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த பிளேஸு. நீங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே உட்கார்ந்த உடனே உங்களுக்கு ஜூஸ் கொடுப்பாங்க. ஜூஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் எந்த ஜூஸ் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட சூப்பராக பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டி. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வெட் டவல் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து டேப் பண்ண உடனே செம்ம ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் அந்த ஜூஸை வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஜூஸை வந்து இந்த ஸ்டிக்கருக்கு மேலே வைப்பாங்க. நான் வந்து ஆரஞ்சு ஜூஸும் என் பையன் வந்து ஆப்பிள் ஜூஸும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தான். ஸோ 2 பேருமே வந்து ஜூஸை குடிச்சிட்டு எங்களோட ஃப்ளைட் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிறதே வந்து செம்மையாக இருந்தது. அதுவும் பிஸ்னஸ் கிளாஸ் ஃபீல் வந்து வேறு லெவலில் இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது, சொல்லவே முடியாது. அப்படியே வந்து நாங்கள் சாஞ்சு படுத்துக்கிட்டே வந்து ட்ராவலில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்மளோட ஃப்ளைட் வந்து கிளம்பிடுச்சு. மேலேருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது KL சிட்டி. நாங்கள் ட்ராவல் பண்ணது நைட் ஆனதுனால இம்மிடியட்டாகவே ஒரு குட்டி தூக்கம் போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனாலே வந்து என்ன பண்ணேன்னா பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சீட் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தேன். ஒரு ஷார்ட் நாப் தான். அதுக்குள்ளே வந்து மறுபடியும் நிறைய சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்டார்டர்ஸ், மெயின் கோர்சஸ், டெசர்ட்ஸ் இப்படின்னு நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. சரி ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி தூக்கம் போட்டேன். என் பையன் வந்து அவன் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த வீடியோஸ் எல்லாமே வந்து என்னென்னா ஐபேடில் பார்த்துட்டு இருந்தான். ஸோ தூக்கம் முடிஞ்சு எந்திரிச்சு பார்த்த உடனே நிறைய ஐட்டம்ஸ் வந்து அவங்க சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒயிட் டவல் போட்டு கொடுத்தாங்க. அவங்களே தான் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் அண்ட் ஆப்பிள் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த சால்டட் பீனட் வந்து சர்வ் பண்ணாங்க. சால்டட் பீனட் வந்து செம்ம கிறிஸ்பியாக நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு சாட்டே வந்து சர்வ் பண்ணாங்க. இதில் வந்து எல்லாமே இருந்தது. அதாவது சிக்கன், லேம்பு, பீஃபு, வெஜ்ஜு அப்படின்னு எல்லா ஐட்டம்ஸும் இருந்தது. ஸோ அதில் வந்து நான் சிக்கன் அண்ட் லேம்ப் வந்து சூஸ் பண்ணேன். வித் பீனட் சாஸ் வந்து என்னோட சாய்ஸாக இருந்தது. நீங்கள் எது வேணாலுமே சூஸ் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது.
அதுக்கப்புறம் செம்ம டெலிஷியஸான டின்னர் சர்வ் பண்ணாங்க. செம்மையா இருந்தது. ரைஸு, சிக்கன், பிரெட்டு, வெஜ்ஜு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்தது. ஸ்வீட்ஸுக்கும் பஞ்சமா என்ன, ஸ்வீட்ஸ் கூட இருந்தது. இந்த சாப்பாடுக்காகவே பிஸ்னஸ் கிளாஸ் வரலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி செம்மையா இருந்தது சாப்பாடு. சூப்பரா இருந்ததுன்னே சொல்லலாம். எல்லாத்தோட டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சீட் பார்த்தீங்க அப்படின்னா பெட் மாதிரியே நீங்கள் புஷ் பேக் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ புஷ் பேக் பண்ணிவிட்டு நிம்மதியான தூக்கங்க, செம்மையாக தூங்கினேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஜேர்னி. ஸோ இனிமேல் வந்தால் கூட பிஸ்னஸ் கிளாஸில் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருந்தது. அப்படி நல்லா தூங்கி முழிச்சு பார்க்குறேன், ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது. ஸோ ட்ரிவாண்ட்ரம் ரீச் ஆகிட்டோம். ட்ரிவாண்ட்ரம் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் லக்கேஜஸை எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் எடுத்துகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்மஸ் சீசன் ஆனதுனால கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாரையுமே வெல்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது செம்ம வைப்பாக இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்தது எங்களோட ஜேர்னி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எங்களோட பிஸ்னஸ் கிளாஸ் ஜேர்னி ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. நீங்களும் இந்த பிஸ்னஸ் கிளாஸ் ஜேர்னியை என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஃப்ளைட்டில் போகணும், பிஸ்னஸ் கிளாஸில் போகணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு வாட்டி பிஸ்னஸ் கிளாஸில் போக முடியும். எங்களோட விஷஸ் எப்போவும் உங்கள் கூட இருக்கும். சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.